முல்லை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிராமத்தில் நடக்கக்கூடிய பாரம்பரிய சிறப்புமிக்க ஒரு விழாவில் கலந்துருக்கோம். அந்த விழான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு விழாவும், சுற்றுப்பட்ட கிராம மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெருவிழாவுமாக இந்த விழா நடக்குது. மற்ற ஒவ்வொரு மாவட்ட சிறப்பான விழா நடக்கும். அந்த மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றூர் கிராமத்தில் மயான சூறை, இந்த மயான சூறையை மயான கொள்ளை அப்படின்னு கூப்பிடுவாங்க. விழாவினுடைய பல்வேறு நிகழ்வுகளை நாம் இங்கே காட்சி பதிவு பண்ண போகிறோம். வணக்கங்க, என் பேர் முருகன். எங்கள் ஊர் வந்து ஆத்தூர், செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது. இந்த திருவிழா வந்து வருஷம் மாதம் அமாவாசை அன்னைக்கு பண்ணுவாங்க. ஊரில் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிற குடும்ப கஷ்டத்துக்காக ஒருத்தர் தனிப்பட்ட விருப்பத்துக்கு அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு, மனசில் உள்ள குறைகளை வேண்டிக்கிட்டு அம்மனை நினச்சி பூஜை பண்ணுவோம். நாங்கள் நினச்ச வேண்டுதல் நிறைவேறும் போது மாதம் அமாவாசை அன்னைக்கு இந்த மயான கொள்ளைக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு அழகு குத்துறது, பழம் குத்துறது, உடம்புல ஊப்பு குத்தி வண்டியில் தொங்கிட்டு வர்றது, வண்டி இழுக்கிறது, இது மாதிரி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற வேண்டுதல்களை வருஷம் செய்வாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஊரில் கிராண்டாக செய்வோம். திருவிழா கோலமாக இருக்கக்கூடிய இந்த சாலையை பார்க்குறோம். இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நெடுஞ்சாலை. இது எல்லாமே இந்த மக்கள் அவங்க தொங்குறதுக்காகவும் அவங்களுடைய விழா வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காகவும் பண்ணக்கூடிய சாதனங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊக்க கட்டியிருக்காங்க. ஊக்கில் வந்து எல்லாமே தொங்கக்கூடிய நிலையிலும் பறக்கக்கூடிய நிலையிலும் அம்மனை வந்து வேண்டுதல் நிறைவேற்றும் மூலமாக இந்த வேண்டுதலை நிறைவேற்ற போகிறாங்க. அதுக்காக வரிசையாக நிற்கக்கூடிய வாகன அணிவகுப்பு தான் இன்னும் பார்க்குறோம். பேர் சுரேஷ். ஆத்தூர் ஆத்தூர் கிராமம், கங்காளம்மன் கோயில். வருஷத்தில் ஒரு டைம் தான் திருவிழா. எல்லாம் ஆடம்பரமாக நடக்கும்.
நான் 30 வருஷமாக செய்கிறதில்ல. இப்போ ஃபேமிலியோடு செய்கிறோம். அதாவது தலைமுறை செஞ்சு வருவோம். காலையிலேருந்து கோயிலுடைய பூஜை அபிஷேகம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அழகு குத்துதல், வேல் கூடிய ஊக்கு குத்துறது, அதுக்கப்புறம் பழங்களை வந்து ஊக்கில் முள்ளால் குத்துறது, இப்படி பல்வேறு நடைமுறைகளை மக்கள் செஞ்சு வைக்கிறோம். அதை நம்ம இப்போ குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் எல்லாருமே அந்த தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு விதமான சடங்கு முறைகளை இங்கே மக்கள் கொண்டு இருக்கிறார்கள். பேர் குரு பிரசாத். ஆத்தூர் கிராமம் தான். இந்த வருஷம் எப்பவுமே செய்வோம். எங்களுக்கு வேண்டுதல் வச்சு தான் நாங்கள் செய்வோம். எல்லா வேண்டுதலும் எங்களுக்கு நிறைவேறிக்குது. எப்பவுமே மாசி மாதம்லாம் எப்பவுமே நடத்துவாங்க. காளி வேஷம் போடுறவங்க காளி வேஷம் போடுவாங்க, மலை மேலே முள்ளு போடுறவங்க எல்லாருமே ஒரு வேண்டுதல் தான். அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா திரும்ப எல்லாரும் செய்வாங்க. கேரி வலிப்பாங்க, உரல் இருக்குது, நிறைய வலிப்பாங்க, எல்லாரும் போவாங்க. வேண்டுதல் வச்சுருந்தா வருவாங்க, நெருப்பு சட்டி எடுப்பாங்க.
சுந்தரமூர்த்தி, ஆத்தூர் அங்காளம்மன் கோயில். கிட்டத்தட்ட எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்லேருந்து நான் அந்த திருவிழா நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆத்தூர் அங்காளம்மன் வேண்டினால் பல நன்மைகள் நடைபெறுகிறது. அதே மாதிரி நம்ம வேண்டிய காரியங்கள் எல்லாமே இந்த அங்காளம்மன் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு செயலை தந்து கொண்டிருக்காங்க. அதனால ஊர் மக்கள் அனைவரும் ஊர் சுற்று கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஊர் மக்கள் எல்லாம் வந்து ஒன்னா கூடி அங்காளம்மாவுக்கு வேண்டிக்கின்னு எல்லா மக்களும் கும்பலா இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் எல்லாம் ஒன்றா செயல்பட்டு அழகாக போய் மயான சூறையாடி நாங்கள் எல்லாம் கும்பலாக கொண்டாடிட்டு நல்லபடியாக வந்து வீடு சேருவோம்.